அங்கங்கே ஒரு லைனை கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும். அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். என் பேர் காயத்ரி. நான் சுஷீல் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அகாடமிக் கோஆர்டினேட்டர் அண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நாங்கள் வந்ததுக்கான 2 ரீசன். சித்தயோகி ஸ்ரீ சிவசங்கர் பாபா பற்றின 2 உண்மையை சொல்கிறதுக்காக மெயினாக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பாபா ஜென்ரலாக பௌர்ணமிக்கு அப்புறம் பில்கிரிமேஜ் டூரில் போவார். அது மாதிரி தான் போன பௌர்ணமி முடிஞ்சிட்டும் அவர் பில்கிரிமேஜ் டூரில் இருந்தார் நார்த் சைடில். அப்போ அவரோட கூட போயிருந்தவங்க தே நோட்டீஸ் லைக் கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி இருந்தது அவருக்கு. அண்ட் ஸ்வெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியான உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மிசோரியில் அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொம்ப இன்டென்ஸ் ஸ்வெட்டிங் இருக்கிறனால டெஹ்ராடூனில் மேக்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு 3 ஸ்டென்ட்டும் இம்ப்ளான்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அண்ட் இது ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் அவரோட ஃப்ளைட் டிக்கெட், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அவரோட ஆடியோ, அவரோட வீடியோ, பிக்சர்ஸ், கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட், இது எல்லாமே தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஃபர்னிஷ் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அண்ட் அவங்களோட லோக்கல் சோர்ஸஸை வச்சு இதை வெரிஃபையும் பண்ணிட்டாங்க. தே கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் ஆல் ட்ரூ. செகண்ட் திங், அந்த சிபிசிஐடியிலேருந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வந்தாங்க. அவங்களுக்கும் இந்த ரெக்கார்ட்ஸை நாங்கள் ஃபர்னிஷ் பண்ணோம். அண்ட் தே ஆல்சோ கன்ஃபார்ம் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Second point that we want to convey is there were lot of rumors around his whereabouts. அவர் டெஹ்ராடூன்லேருந்து தப்பி போயிட்ட மாதிரியும் அவரை சிபிசிஐடி துரத்தி பிடிச்ச மாதிரியும்லாம் நியூஸ் வந்தது. அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். பிகாஸ் அவர் எங்கே இருக்காரு, அவரோட அட்ரஸ்ஸு, அவர் கூட இருந்தவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நாங்கள் தான் ஃபர்னிஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் அவர் ஜப்பானுக்கு போன மாதிரியும், மலேசியாவில் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு போகிற மாதிரியும், அண்ட் நேபாளுக்கு போன மாதிரியெல்லாம் நியூஸ் வந்தது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் த்ரூ அவுட் டெஹ்ராடூன் அந்த ஏரியாவில் தான் இருந்தார். அண்ட் இதெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் ஃபர்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலமாக நாங்கள் சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தான். நிறைய இதை சுற்றி ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த கேஸ் சிபிசிஐடி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 சைடை விசாரிக்க போகிறாங்க. போத் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அண்ட் த ஸ்கூல் சைட். ஸோ 2 சைடும் அவங்க விசாரிச்சுட்டு ஃபைனலி தே வில் கம் டு அ கன்க்ளூஷன். எது உண்மை எது பொய்னு கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஹவெவர் லாங் இட் டேக்ஸ். ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, அது அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இதை சுற்றி ஸோ மெனி ரூமர்ஸ் ஆர் டோட்டலி ஃபால்ஸ். அண்ட் மோரோவர் நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம். we have to start the school. There are so many things around that. We are very much affected by all this, in the false rumors, which is not true. So உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. எது உண்மையோ உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது உண்மை எது போயின்னு. தட் இஸ் அவர் earnest request. அண்ட் எஸ், ஆக்சுவலி எங்களுக்கு ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் நிறைய ஏஜென்சிஸ்லேருந்து வராங்க. உமன்ஸ் ரைட் கமிஷன், child protection, then CBCID, different idlendi varanga. They have been asking for several documents, school related and mother related, committee members, and madri nariya documents, contact numbers, address, phone numbers nariya and mari ketittu irukanga. And we have been furnishing all the documents to all of them. So complete naanga adha submit பண்ணிட்டு இருக்கோம். Even CBCID ல இருந்து adha கேட்டாங்க, எவ்வளோ ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், and then staff ஓடலாம் பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஓடலாம் பேசினாங்க. So all these whatever they have been asking for, regarding the school organization, we have been furnishing them. அதெல்லாம் உண்மையே இல்லை. அது ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் கொடுத்தோம். எங்கே இருக்காரு, அவரோட கான்டாக்ட் நம்பர் என்ன, எல்லாமே நாங்கள் தான். லுக் அவுட் நோட்டீஸ்லாம் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் இருக்கிற இடம் சொன்னது நாங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பி ஓடுறதுக்கு முடியாது. பிகாஸ் லாஸ்ட் இயர்லேருந்தே அவருக்கு உடம்பே சரியாயில்லை. ஃபர்ஸ்ட்டு அவர் வாக்கிங் இட் செல்ஃப், ஹி ஹேட் அ பேராலிட்டிக் அட்டாக் லாஸ்ட் இயர். அண்ட் அவரோட வாக்கிங் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஹிஸ் ஹெல்த் ஹாஸ் டீக்ரேடட். அப்போ இப்போ ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. எப்படி தப்பி ஓட முடியும் நீங்களே சொல்லுங்களேன். இட்ஸ் இம்பாசிபிள்.
இல்லை அவரோட கேர்டேக்கர் அங்கே தான் இருக்காங்க, அதனால அங்கே போயிருக்கலாம். அந்த ஃபைன் டீட்டெயில்ஸ் எப்போ போனார் எல்லாமே வந்து அஃபீஷியல்ஸ் கேட்டாங்க. அதை நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ரைட் ஃப்ரம் எந்த டேயில் அவர் வந்து ஏர்போர்ட் போனார், எப்போ அங்கே ரீச் பண்ணார், அண்ட் எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார், எவ்வளோ நாள் இருந்தார், அங்கேருந்து எப்போ போனார், எல்லாமே நாங்கள் அஃபீஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டோம். நீங்க அப்ரிஷியேட் கொடுத்திருக்கீங்க, எங்ககிட்ட சொன்னாதான் நாங்க வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை போட முடியும். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி 9ஆம் தேதி அவர் மேக்ஸ்ல அட்மிட் ஆனாரு. இங்க போலீஸ் இங்க வந்து 11ஆம் தேதி போகுதுன்னு சொன்னா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அது மட்டும் சொல்லுங்க. டெஃபினட்டா தப்பி ஓடினாரு சொன்னது போய். as I said அவருக்கு பாசிபிளே இல்ல, பிகாஸ் அவர் ஹெல்த் கண்டிஷனே டிஸ்சார்ஜ் ஆகி எதுக்காக டெல்லி போகணும் அதெல்லாம் நான் கேக்குறேன். மேக்ஸ்ல அனுமதிக்கப்பட்டு ஒரு ஆஞ்சியோ செய்ததா சொல்றாங்க. ஆஞ்சியோ செய்த நோயாளி உடனடியாக கேர்டேக்கருக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? டெல்லி ஏன் சென்டர் சொல்லுங்க. டோராடோன்ல இருந்து மேக்ஸ் மருத்துவமனையில ஏன் டெல்லி சென்டர்? அங்கதான் இந்த கேர்டேக்கர்ஸோட ரெசிடென்ஸ் இருக்கு. It is in Delhi. So after the surgery he has gone there to take rest. மருத்துவமனையில ஓய்வு எடுக்கல, அப்படியே கிளம்பிட்டாரு. We won't stay forever in the hospital, இல்லையா? So after finishing the treatment he had gone there to the residence. சுசில் ஹரி பள்ளி மேல வந்து இப்போ குற்றச்சாட்டு பண்ணிருக்க அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையா? எல்லாம் பல தரப்புல இருந்து சொல்றாங்க. பள்ளியை விட்டு நிறைய பேர் வந்து வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்க விளக்கம் என்ன? Can we mention a few points about the school? School பத்தி சொல்லலாமா? So Sushil Hari International Residential School என்பது சித்தயோகி ஸ்ரீ சிவசங்கர் பாபாவால் 2001 அந்த ரூரல் சில்ட்ரனுக்காக, அந்த ரூரல் சில்ட்ரனுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் 75% ஆஃப் த சில்ட்ரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ். And 90% of the children are from most backward communities. And in a school la endha discrimination illa in the gender or caste, creed, religion, endha discrimination illa. And it's a very secular environment. Church, mosque ellame irukku. And our school celebrates all functions. It is not namesake. Genuinely we teach the children how to live in unity in a secular environment. And we celebrate all functions, all cultural events. It's a very happy and safe environment for all children. Teachers are very, very committed. So with all these children, we coach and ensure that they really have good quality education with world-class infrastructure, and ensure that by the time they come to 12th standard, they get the best education, and by the time they leave school, they will be state rank and national rank holders. So அந்த லெவலுக்கு நம்ம குழந்தைங்களை கோச் பண்ணி not only in academics but also in extracurricular activities and all spheres, they will have a total all-round personality development in Sushil Hari, which is a very safe place for all children. In fact, last year in the CBSE batch of 12th standard students, our school ranked number 1 in the country. So 94.4%, rank 1 in the whole of India. So yes sir. பாரதி தீபாவளி ரெண்டு டீச்சரை பார்த்தீங்கன்னா போக்சோ கீழ வந்து அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ என்ன அவங்க எதனால அப்படி பண்ணாங்க, என்ன அவங்க Sushil Hari, like we said, very safe environment for all children and all teachers are committed. To our knowledge அவங்க டீச் பண்ணி பாரதி hasn't to my knowledge taught பண்ற டீச்சர்ஸ் வந்து கரண்ட்லி வர்க் பண்ற டீச்சர்ஸே கிடையாது. அது ஒரு பாயிண்ட் we would like to clarify. தீபா இல்லங்க, அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கிண்டர்கார்டன் ஆக்சுவலி அதுல ஒரு டீச்சர் வந்து she was handling only kindergarten long back. ஓகே, பாரதிங்கிறவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எல்கேஜி யூகேஜி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க இந்த மேபி இயர் 10 years பேக்னு சொல்லலாம், பட் எக்ஸாக்ட் இயர் we will confirm and tell you. பாரதியோட மாமியார் ஜானகியா, அவங்க மருமகள் தான பாரதி? அது கரெக்ட். அவங்க இருக்காங்களா? ஜானகி மேடம் இருக்காங்களா? Yes, she is there. Yes. அப்ப பாரதி மேடம் அவங்க அந்த ஆசிரமத்துக்கோ அந்த பள்ளிக்கோ வரதே கிடையாதா? வராங்களா? இல்ல, இவங்க ஸ்கூல்ல டீச் பண்ணலங்கிறது அவங்க தான் வந்து அந்த மாணவிகளை வந்து பாபாவிடம் கொண்டு சென்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல தீபாவோ ஆங்கில டீச்சரா இருக்கக்கூடிய தீபா கரெக்ட்டுங்களா? இங்கிலீஷ் டீச்சர் கரெக்ட். அவங்க தான் வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் அவங்க கிட்ட பாபா கிட்ட இவங்க மாணவிகளை வந்துட்டு இது மாதிரி மூளை சலவை செய்து அவர் தான் கடவுள் அப்படின்னு ஒரு மூளை சலவை செய்து அவங்க கிட்ட இந்த பாலியல் வந்து கொண்டு வராங்க. அதுதான் குற்றச்சாட்டு. அவங்க ஒர்க் பண்றாங்க, ஒர்க் பண்ணல. இல்ல ஒண்ணே ஒண்ணு கேட்கலாம். இது யாரு கம்ப்ளைண்ட் வந்தது, எப்படி உங்களுக்கு ரீச் ஆச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல அதுதான்
அதுதான் எங்களோட இல்ல நாங்க அங்கே தான் இருக்கோம் அந்த காலனி இல்ல எங்களோட ஹோல் பாயிண்ட் இல்ல நீங்க சொல்ற சித்த யோகிக்கு அங்க எதுக்கு லவுஞ்ச் எதுக்கு வந்து சொகுசு பங்களா என்னத்துக்கு ஆக்சுவலி நீங்க அதை பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், பாரதின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து ஷீ இஸ் நாட் இன் திஸ் கண்ட்ரி ஃபார் த லாஸ்ட் மெனி இயர்ஸ். அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே வேற கண்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க, இங்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவங்க அண்ட் அவங்க வேலை பார்த்தவங்க எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க 10 வேலை பார்த்து முடிச்ச இயர்ஸ் ஆசிரியர்கள் படிச்சு முடிச்சுட்டு போற பெண்கள் வரைக்குமே தன்னோட பாலியல் இச்சைக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணதான் இவர் மேல. அதுதான் சார் எங்களோட ஹோல் பாயிண்ட். இல்ல எங்களோட ஹோல் பாயிண்ட் இதெல்லாம் டோட்டலி ஃபால்ஸ். அதுதான் இப்ப சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்ப போக்சோ சட்டம் போட்ட அரசு முட்டாள்தனமான அரசா, காவல்துறை இல்லங்க. முட்டாள்தனமான இல்ல அதுக்கு தான் சார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் முடியல இல்ல சார். இப்ப என்னன்னா ஃபால்ஸ்னு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்ப போக்சோ சட்டம் போட்டது தவறா, முட்டாள்தனமானதா? அப்படி கேஸ் தான் சார் போட்டிருக்காங்க, எதுவுமே ப்ரூவ் ஆகல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் மேம். இப்போ அவர் சுஷில் ஹரி அவன் அந்த பள்ளியில இருக்கிற அலுமினி வீடியோ வேணா பாருங்க. அதுல வந்து சிவசங்கர் பாபா வந்து பேசியிருக்க ஆடியோ, அதாவது நேத்து நைட்டு 11 மணி வரை இந்த பொண்ணு என்னோட காதலி அப்படின்னு பேசியிருக்காரு. வேணா பாருங்க நீங்க. இதுதான் மேம் இந்த மாதிரி வந்து பல நூறு குற்றச்சாட்டு என்ன போயிருக்கு. குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? எஸ் சார். நான் கேட்கலாமா? தன்னை கடவுளாக பாதித்து அடிக்கடி நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணர், நான் தான் வந்து கடவுளின் மறுபிறப்பு, சித்தரின் 7 ஆண்டு 70 ஆண்டுகளா ஏதோ சொல்லிட்டு என் கூட தான் நீங்க இருக்கணும், என்கிட்ட உங்களுக்கு பவர் வரும்னு சொல்லிட்டு அவரே சொன்ன வீடியோக்கள் பல வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது. அந்த சொல்லிதான் அந்த மாணவிகளை வந்துட்டு அவர் வசியம் பண்ணி அவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக முன்னாள் மாணவிகள் 2 பேரும் இந்நாள் மாணவி ஒருத்தவங்களும் கொடுக்குறாங்க. இதுதான் புகார். இதுதான் சார். பட் லைக் ஐ செட், சுஷிலரி ஸ்கூலுக்குனா ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் 2 குழந்தைங்களை தேடி மலேசியன் எம்பசி ஒரு முறை தே ஹட் கம் டு அவர் ஸ்கூல். அவங்களே இந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சுஷிலரி ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டுக்குனா ஒரு சேஃபர் பிளேஸ் குழந்தைங்களுக்கோ விமனுக்கோ இல்லைன்ட்டு அவங்களே சொல்லி மலேசியன் கவர்மெண்ட்க்கு நம்ம ஸ்கூல் சிஸ்டம் இந்த சுஷிலரி சிஸ்டம் மலேசியாவும் ஃபாலோ பண்ணணும்ட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து நான் தான் கிருஷ்ணர், நீங்க எல்லாம் கோபிகைகள், நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுல டோட்டலி ஃபால்ஸ். டோட்டலி ஃபால்ஸ். இன்ஃபேக்ட் அவர் இருங்க ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்ல ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, அது எப்படி வேணா எல்லாரும் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் எனக்கு ஸ்ட்ராங்கா பதிச்சது சொல்றேன். பிகாஸ் நானும் அவரோட ரொம்ப வருஷமா 17 இயர்ஸா நானும் அசோசியேட் ஆயிருக்கேன். நான் தான் கடவுள், நீயும் தான் கடவுள். பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ். இதுதான் மோட்டோ. ஓகே, பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ். இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தோங்க. த்ரூ சர்வீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் இன்னர் குட்னஸ். அதுதான் அவர் ப்ரமோட் பண்ணுறது. நான் தான் கடவுள், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கிறது டோட்டலி ஃபால்ஸ். அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிவினிட்டி இருக்கு. அண்ட் வி ஹேவ் டு சர்வ் த சொசைட்டி த்ரூ குட்னஸ் டு த சொசைட்டி. வி ஆர் பிரிங்கிங் த குட்னஸ் வித் இன் அவர் செல்ஸ். அந்த ஃபிலாசபியில் வந்தவங்க தான் நாங்கள். இப்போ நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னா we like that philosophy. We want to give back to the country. We want to give back to the society. We are very simple people. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேலையை விட்டு வந்திருக்கோம்னா அந்த ஃபிலாசபி பிடிச்சி நம்மளும் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஸ்கூலில் ஃபீஸ் கம்மி, நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும், நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கோம். தட் இஸ் த ஹோல் பர்பஸ். அதை வந்து நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் அங்கங்கே ஒரு லைனை கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும். அதை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க அதை வந்து சார் அதுதான் சொல்றேன் சார். அவர் தான் சொல்றாரு. நானும் ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் நேம் சார், வாட் எவர் இஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் இஸ் நாட் ஆக்யூரேட். எங்ககிட்ட அது ஸ்கூல் நேம்ல இருந்து அந்த மீடியாவில் கன்வே பண்றது கரெக்ட் இல்லை. ஸ்கூலுக்கு வந்து பார்க்கணும், பாபாவை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தென் யூ யுவர் செல்ஃப் நோ த ட்ரூத். வீடியோவே இருக்கு, அவரே வீடியோல சொல்றாரு, படம் பாக்குறாங்க, இப்படி ஆகுது, 2 நிமிஷத்துல அவுட் ஆயிருது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல அவங்க பத்தி நிறைய புகார் வச்சிருக்காங்க மேடம். ஒண்ணு ஒரு பெண்ணா வந்து அப்படி கேட்க முடியல எங்களால. அது உங்களுக்கு தெரியுதா? சரி, அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நீங்க அங்கங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? லவ் ஆல் அப்படின்னா நீங்க அதை மட்டும் எடுத்துடுவீங்க. அதுக்கு முன்னாடி அன்பே சிவம் அது டிஃபரெண்ட்.
மேம் அவர் லவ் இல்ல, இதுதான் ஒரு சினிமாவை பார்த்து ஒரு கற்பனை எல்லாம் இருக்கிறீங்க. 2 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து அவுட் ஆயிடுது அப்படின்ற வீடியோ இருக்குது. உங்களுக்கு போட்டி காட்டி சங்கடப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலா நான் ஒன்று சொல்றேன். அவர் வந்து எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார். லைக் பிரசன்ட் டே, யூனோ, ஸ்பிரிச்சுவாலிட்டி, பொலிட்டிக்கல், சோஷியல், so many things that we discuss. பிகாஸ் இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா we are very much there, யூனோ. அங்கே எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூல் லைஃப் இஸ் வெரி சிம்பிள். as I said, ஸ்கூல், டெம்பிள், ஸ்பீச்சஸ் கேட்டு தான் நிறைய குழந்தைங்க they have excelled in their life. அவங்களே எழுதியிருக்காங்க லெட்டர்ஸ். பாபா உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் நாங்க வந்து அதான் நாங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆன்சர் பண்ணி எங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் என்னால அந்த क्वेश्चंसலாம் ஆன்சர் பண்ணி we have come up in life into so many children have. see the first thing, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த இல்ல ஒரே நிமிஷம் இந்த இல்ல சார் சார் பாபாவோட லைஃப்னால நிறைய சும்மா இதுங்க அத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அத ஒண்ணு பண்ண வேண்டாம். இல்ல ஒண்ணு பண்ண வேண்டாம். ப்ரூஃப் இல்ல ஒண்ணு பண்ண வேண்டாம். நான் கூட வரோம். இல்ல ப்ரூஃப் இருக்குறதுனால தாங்க பாக்ஸோ போட்டுருக்காங்க. ப்ரூஃப் சும்மா போட மாட்டோம். பாக்ஸோ போட்டது ஜட்ஜ்மென்ட் கிடையாது சார். ஜட்ஜ்மென்ட் சார் அந்த ப்ரூஃப் உண்மையா இல்லையா சார். காவல்துறை முடிச்ச உடனே கொடுக்குறோம். தாராளமா இருக்கு. கண்ணாடிக்கு முன்னாடி சண்முகராஜன் சொன்னாரு, அவர் மேல குற்றச்சாட்டு வரப்பவே பள்ளி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து மறுப்பு தெரிவிங்கன்னு 2 நாள் முன்னாடி சண்முகராஜன் சொல்லியிருக்காரு. அவர் அப்பவே சொன்னார், நீங்க கேட்கவே இல்லைன்றாரு அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன? மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன? அவர் மேல சார் ஃபர்ஸ்ட் திங் சார் 2 நாளைக்கு முன்னாடியே அவர் மேல குற்றச்சாட்டு வரும்போதே அவர் சொல்லியிருக்காரா, நீங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருங்க, பள்ளி நிர்வாகம் மறுப்பு தெரிவிச்சிருங்க சொல்லியிருக்காங்க. நீங்க மறுப்பு தெரிவிக்காத காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் சார், எங்களுக்கு வந்து இது திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நியூ டு ஆல் ஆஃப் அஸ் சார். சார் இல்ல ஐ வில் டெல் யூ சார். சொல்றோம் ஃபர்ஸ்ட் நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் திங், திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நியூ டு ஆல் ஆஃப் அஸ். செகண்ட், நாங்க எல்லாரும் பிகினிங்ல இந்த மீடியா இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதுலலாம் குழந்தைங்க போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் யாரும் நம்பி இந்த மாதிரிலாம் சீரியஸாக எடுத்துப்பாங்கன்ட்டு நாங்கள் யாருமே நினைக்கல. when it came to such a serious state, அப்போதான் we thought, ஓ நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணும், நம்ம சொல்லணும். that is what we decided and that is why we are doing it now. பள்ளியில like we always have been insisting, it is the most safest place sir. எல்லா டீச்சர்ஸும் வெரி வெரி கமிட்டட். நார்மல் பள்ளியில நடக்கிறத தவிர பள்ளிக்குள்ள வர முடியாது அப்படின்றதுதான் எல்லாம் absolutely not. என்ன சொன்ன? இல்ல சார், not true. கண்டிப்பா இல்ல சார். இல்ல not true சார். இந்த லாஸ்ட் நோ ஐ இல்ல இப்போ ஒரு மாசம் கதையை நீங்க இல்ல சார், நாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றது உங்க பள்ளியினுடைய தரப்பு, நாங்க சொல்றது வந்து பேரண்ட்ஸுடைய தரப்பு சொல்றோம். பேரண்ட்ஸ் டைரக்டாவே சொல்றாங்க, ஸ்கூல்ல அந்த கேட் முனை வரைக்கும் தான் எங்களால உள்ள போக முடியும். absolutely அது ரொம்ப தப்புங்க. எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் உள்ளு வரைக்கும் போலாம், பிரின்சிபால் வரைக்கும் போலாம் டைரக்டா. ரொம்ப வந்து பாதுகாப்பான இடம்னு சொல்றீங்க, பேரண்டே உள்ள வர முடியாதுன்றதா சார். பேரண்ட் உள்ள வரலங்கிறது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் இல்ல நான் சொல்றேன், சிஸ்டம் சொல்றேன். பிகாஸ் நான் அகாடமிக் கோஆர்டினேட்டர்ஸ் வி நோ ரைட். ஜென்ரலா பள்ளிக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பண்றதே பேரண்ட்ஸ் தான். மார்னிங் நீங்க ஸ்கூல் இருக்கிற டைம்ல வந்து நோ அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஏன்னா ஸ்கூல் பில்டிங் வரைக்கும் பேரண்ட்ஸ் கம் அண்ட் ட்ராப் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன். ஃபார் பிகர் கிட்ஸ் அவங்களுக்கும் வேலைக்கு போகணுங்கிறதுனால அவசரமா விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் ஆல் த வே டு த கேட் வரைக்கும் we allow them. First thing. Second thing, we also have a system that whenever parents want to talk between 3 and 4, they can always fix up an appointment and they can come in and talk with the teacher and the coordinator. This system was always there until we closed the school for corona. So parents உள்ளே வரவிடுறதுங்கிறது last 2-3 days because of safety security reasons it is locked. அந்த ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும்போது சில்ட்ரன்ஸ் வந்து, அதாவது உங்க தரப்புல தவறா இல்லாம இருக்கலாம், அவர் தொடுறதோ கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கறதோ இதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலையா? கட்டி பிடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் நான் வந்து இல்ல டீச்சரே சொல்லட்டும் சார்.
Sir, I'll tell you. டீச்சர் வந்து ஸ்கூல் சமாச்சாரமா சொல்லிட்டேன். நான் வந்து Uncle, it's okay, Gayatri. அப்படி நடக்குமா? விடுவாரா? டச் பண்ணுவாரா? சுஷிலரின்றது Sir, touch பண்றதுன்னா என்னன்னு சொல்லுங்க நீங்க. இப்படி தொடரதா? கிஸ் பண்ணுவாரா? ஹக் பண்ணுவார், கட்டி பிடிப்பார் பசங்களை. ஏன்னா கிஸ் பண்ணுவாரா? சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் இதுக்கு மேடம் கிஸ் பண்ணுவாரா? ஹக் பண்ணுவாரா? சார் ஒரே சின்ன குழந்தை விஷயமா ஆன்சர் பண்றேன். நம்ம இல்ல இதுக்குதான் ஆன்சர் பண்றேன். டிவியேட் ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா நீங்க திருப்பி கேளுங்க, வேற யாராவது பதில் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நான் ஆஸ் அ மதர் நான் என் குழந்தைக்கு சொல்லி தரது குட் டச் பேட் டச். நீங்களும் அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது குட் டச் கேட்டகரியில வருமா பேட் டச் கேட்டகரியில வருமான்னு தான் கேக்குறீங்க. சின்ன விஷயமா சொல்லணும்னா சார் டச் இருக்கு, இட் இஸ் அ குட் டச். நான் என் குழந்தைய ஹக் பண்ணலாம், எங்க அப்பா தாத்தாவா அந்த குழந்தைய ஹக் பண்ணலாம்னா அந்த விதத்துல ஆஸ் அ லவ்விங் பர்சன் எஸ் ஹக் பண்ணுவாரு. எங்க கண் எதிர்க ஃபோர்சிபிளி இல்ல, குழந்தையோட பெர்மிஷன் இல்லாம இல்ல, பேரண்ட்ஸ் கண்ணுக்கு மறைவா இல்ல. எல்லாம் காலனிக்கு பேரண்ட்ஸ்னா நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் கிடையாது. யாரு வேணா வரலாம் சத்சங்கு, யாரு வேணா வரலாம் வெளியாளுங்க. முத்தம் கொடு இல்ல சார், இல்ல சார். மேடம் இப்ப சார் நீங்க சிலதல் சத்சங்கத்துல நடக்கிற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க பாத்திருப்பீங்க ஒரு போட்டோ, சாமி வந்து அந்த சொகுசு அறையில வந்து படுத்திருக்கிறாரு, கூட வந்து இன்னொரு மாணவி வந்து படுத்திருக்கிறாங்க. வீடியோ கால்ல இருங்க ஒரு நிமிஷம், வீடியோ கால்ல வந்து போன் பண்ணி இன்னொரு மாணவிய படிச்சு முடிச்சுட்டு போற மாணவிய வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் குட் டச். இல்ல ஒரே நிமிஷம், இதெல்லாம் அலிகேஷன் தானே, இதெல்லாம் இன்னும் சார் அந்த இல்ல என்ன ஆதாரம்? பிகாஸ் இது வரைக்கும் நாங்க சார் இந்த வீடியோ ஆத்தென்டிக்ங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இது வரணும் இந்த வீடியோ ஆத்தென்டிசிட்டி இல்ல, வீடியோவோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணியாச்சா? சார் அதுதான் போட்டோ ஒன் செகண்ட் தட் போட்டோ அவங்க போஸ்ட் பண்ணிக்கிற போட்டோ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க அதை யூஸ் பண்ணி they are adding this other information to make it look like that, but that photo is taken in a very different place, very different environment. So if you combine the two it will sound like that. சரி, இப்ப புகார் கொடுத்திருக்காங்கல்ல மாணவிகள் பெற்றோர்கள்லாம், அதுவும் மார்புடா இல்ல என்ன இல்ல அதுதான் சார் சொல்றோம். இப்ப சிபிசிஐடி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங், அதுதான் எங்களோட ரிக்வெஸ்டே. இன்னும் ஃபுல்லா கன்க்ளூஷன் இல்ல, இன்னும் கன்க்ளூஷனுக்கே வரல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரியும் சார். ஆனா உங்களுக்கும் தெரியும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் சார். நீங்க போக்சோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 100% கேசஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கா இல்ல. there is news that many of them are false also. அது உங்களுக்கே தெரியும் இல்ல சார்? இல்ல நீங்க எங்க கேஸ் என்னங்கறத வெப்சைட்ல அவர் பேசின வீடியோ, அவர் டான்ஸ் ஆடுற, அவருக்கு இன்னும் டான்ஸ் அதுதான் சார், அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து உடனடியா முடக்குறீங்க, எல்லாமே செய்றீங்க. Sir, the reason is ஹார்ட் பேஷண்ட் எதுக்கு மொட்டை அடிக்கிறாரு? தலைமறை ஆவறதுக்கு ரீசன். அடுத்து டேராடூன்ல இருந்து 11ஆம் தேதி எஸ்கேப் ஆகி 16ஆம் தேதி சார் அதுதான் சோஷியல் நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவங்க பிரைவேட் பண்ண ரீசன் because others were all misusing all that information. அது வந்து மற்ற devotees அதெல்லாம் கேட்டு they all were starting to cry. They were all emotionally very disturbed on seeing all the way the media, the other people were misusing all this information. That is why it was privatized. பாரதியோட ஒரு டீச்சர் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி போயிட்டான்னு சொன்னீங்களா? Exact years we will check and tell you sir. ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க. ஆமா போயிட்டா ஒருத்தவங்க எப்படி வந்து அவங்க போக்ஸ் ஆக்ட்ல வந்து அதுதான் எங்களுக்கும் தெரியல சார். That is why அதுதான் எங்களுக்கு we should wait for all this. அதனால தான் சொல்றோம் சிபிசிஐடிக்கு வெயிட் பண்ணலாம். இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கேஸ்லயே வர மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார், அதுதான் சார் நாங்களும் சொல்றோம். எக்ஸாக்ட்டா இல்ல சார், உங்க கண்ட்ரியிலே அவங்க கண்ட்ரியில இல்லங்கிறதுக்கு ஆதாரம் கண்டிப்பா இருக்கு. இந்த ஒரு மாசமா 2 மாசமா கண்ட்ரியில ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் இருக்கும், அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியும். அதுக்கு தான் சொல்றோம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து எல்லாம் இதாகும் போது கிளியரா தெரியும்ன்றோம். ஓகே, தீபாவளி இருக்கா போறாங்களா? Sir, we let, as madam said, let us wait for this to be investigated in a proper manner. நாங்க வந்தது to give this clarity that there is so much of false information floating around. பாயிண்ட் தான் இங்க சொல்ல ட்ரை பண்ணோம். பாரதியர் மட்டும் தனியா நாங்க கரெக்ட்னு சொல்ல ட்ரை பண்ணல. அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல ட்ரை பண்ணோம்னா போட்ட எல்லாம் உண்மை கிடையாது. So there are some false allegations for which we are able to tell you proof order. மத்ததுக்கு எங்க கிட்ட proof இப்போ இல்லனாலும் CBCID is inquiring.
எங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க, டெய்லி கேக்குறாங்க, as பேரண்ட்ஸ் பேசுறாங்க, as டீச்சர்ஸ் பேசுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறாங்க அவங்க. நாங்க அது எதையுமே முடியாதோ இல்ல கோஆபரேட் பண்ணலையோ அதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. எல்லாம் ஃபுல் கோஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெர்டிக்ட் வரும். நீங்க சொல்றீங்க ஜோடிக்கு சொல்றீங்க, ஏன் என்ன காரணத்துக்காக ஜோடிச்சிருக்காங்க, எதுக்காக ஜோடிச்சிருக்காங்க சார் இதோட ரீசன் Sir, that is what they have to find out. இல்ல அதுதான் எங்களுக்கு புரியல. கிட்ட இருக்கும்னு நீங்க எப்படி உங்ககிட்ட நினைக்கிறீங்க? படித்த மாணவி தான் உங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்காது யாருன்ட்டு. உங்ககிட்ட படித்த மாணவி தான், ஏன் அவங்க இது போன்ற ஒரு புகாரை கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் ஒரு காரணம், அது என்ன சொல்லுங்க. That's what the investigation team is going to do. மேடம் இல்லங்க. இல்ல ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா I am telling you the truth. Sir, let me finish. சுஷிலரியில படிக்கிற எல்லா குழந்தைங்களும் are so attached to the organization. ஸ்கூலை முடிச்சு கூட they keep coming regularly every year to meet Baba and meet all the teachers. It's a very different environment. Really எங்களுக்கே எதுவும் புரியல. இன்வெஸ்டிகேட் பண்ணி they will come to the truth. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற அந்த பசங்க மேல உங்களுக்கு ஏதாவது அலிகேஷன் இருக்கா? இண்டிவிஜுவலா அவங்க பள்ளியில இருந்து போகும்போதோ ஏதாச்சும் புகார்கள் இருக்கா? அவங்க வந்து நீங்களே அனுப்பப்பட்ட மாணவர்களா எப்படி? We don't know எந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நீங்க சொல்றீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. இது எப்படி this is all taking place we don't know.